மனிதனுக்கு நோயே இல்லாம வாழணும் அப்படின்னா ஒரு 2 விஷயத்தை வந்து தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆரோக்கியமா வாழலாம். ஒண்ணு, இந்த தலைங்கிறது எப்பயுமே குளிர்ச்சியா இருக்கணும். இந்த பாதம் இருக்கு இல்லைங்களா, உள்ளங்கால்னு சொல்லுவோம் இல்லையா, அது சூடா இருக்கணும். இது 2ம் சரியாக இருந்ததுனால் அந்த மனிதனுக்கு வியாதியே வராது. முடி கொட்டுறது அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேத்துக்கு பெரிய பிரச்சனையா வாழ்க்கையில இருக்கிறது. இந்த முடி ஏன் கொட்டுது? ஒண்ணு, ஊட்டச்சத்து குறைபாடுல இருக்கும். உடல் அதிகமான உஷ்ணத்துல ஏற்படும் போது கொட்டும். மூளை இருக்கு இல்லைங்களா, இந்த மூளை என்னைக்குமே வந்து குளிர்ச்சியா இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த தலை உஷ்ணமாக இருக்கிறதோ இவங்க எல்லாத்துக்குமே முடி கொட்டும். கோபம், பயம், பதட்டம், குழப்பம், இப்படி எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறோமோ எல்லாத்துக்குமே முடி கொட்டும். இன்னொன்னு கடைசியா ஒண்ணு வேணா சொல்லலாம், இந்த மரபணு ரீதியாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காரணங்களால தான் ஒருவருக்கு முடி கொட்டுதே தவிர மற்ற புதிதாக காரணங்கள் இருக்குமா அப்படிங்கிறது தெரியவில்லை. இப்ப ஏன்னா என்னையவே கேட்கறாங்களே, நீங்க வந்து தலையில துணி போட்டு மறைச்சிக்கிட்டீங்க, நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எங்களுக்கு இவ்வளவு முடி கொட்டுது, சாப்பிடாம நீங்க இருக்கும்போது உங்களுக்கு வந்து முடியே இல்லாம போயிருக்குமே அப்படின்லாம் கேட்கறாங்க. நான் அதை கூட எடுத்து கூட நான் காட்டிடுறேன் பாருங்க. உண்மையை சொல்றேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு முடி கொட்டுச்சு. என்னைக்கு இந்த சாப்பாடை நான் நிறுத்தினோ அதுக்கப்புறம் எனக்கு முடி கொட்டல. இதுதான் உண்மை, அனுபவத்தை சொல்றேன். இது வந்து பொய்யோ மிகைப்படுத்தி சொல்லணுமோ அப்படிங்கறதெல்லாம் சொல்லல. சாப்பிட்டதை நிறுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு முடி கொட்டுறது நின்னுச்சு. இது காரணம் என்னன்னா, நான் சொன்னீங்க, உடல்ங்கிறது வந்து ரசாயன கலவை. இந்த ரசாயன கலவைக்கு என்ன மாதிரியான உணவுகளை நம்ம கொடுக்கும் பொழுது, இல்ல இந்த காற்றை மருந்தாகவோ இந்த நீரை மருந்தாகவோ எதை நம்ம வந்து அதுக்கு உண்டான சக்திகளா நம்ம மாற்றிக்கிறோமோ அந்த சக்திகள் வந்து உள்ள கலவை மாறி நமக்கு அது சக்தியா மாறிக்குது. எனக்கு அப்ப முடி கொட்டுறது நின்றுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இல்ல, முடி கொட்டுறது இல்ல. காரணம் என்னன்னா, நிஜத்துல வாழணும். அறிவியல் பூர்வமாகவே நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இவைகளை வந்து அதிகமா எடுத்துக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதே இல்ல. நம்ம தான் இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு மாறிட்டோம் இல்லையா. காலை உணவு அப்படின்னும் போதே வந்து அது எதையோ நம்ம சாப்பிட்றோமே, அதுல என்ன இருக்குது? ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு இருக்குதா? பசியை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அதுல இருக்குது. ஆரோக்கியத்தை தரக்கூடிய, ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகள் அது எதுவுமே இல்ல. ஆங்கிலத்துல கூறுவோம் இல்லையா, விட்டமின், கால்சியம், மினரல்ஸ் அப்படின்னு என்னென்னமோ சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அதுல இருக்கு நம்ம சொல்ல முடியுமா? கருவேப்பிலை எவ்வளவு மகத்துவமானது. ஆனா அந்த கருவேப்பிலை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சமையலுக்கு வீட்டுல செஞ்சிருக்கும் போது நம்ம சாப்பிட்டுருக்கோமா? இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம். இந்த சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்துல முதல்ல நம்ம தூக்கி போடக்கூடிய முதல் விஷயம் இந்த கருவேப்பிலையாகத்தான் இருக்கும். இந்த கருவேப்பிலை எவ்வளவு பெண்களுக்கு குறிப்பா சொல்றேன், இந்த உடல்ல ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்குது. இரும்பு சத்தை அதிகப்படுத்துறதுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கு. ஏன் முடி கொட்டுது? அந்த முடிக்கு தேவையான அந்த விட்டமின் சொல்லக்கூடிய விஷயம், அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது கருவேப்பிலையில அதிகமா இருக்குது. நம்ம அதை எடுத்துக்கிறதே இல்ல. நாம என்ன பண்றோம், அதை வெளிப்புறமா பூசிக்கிறதுக்கு தான் தயாரா இருக்குமே தவிர உள்புறமாக உணவாக எடுத்துக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்ல. நெல்லிக்காய் அது அதை விட அற்புதமான ஒரு. தினமும் இந்த முடி கொட்டுது, கருவேப்பிலை சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, கருவேப்பிலை தோசை செஞ்சு சாப்பிடுங்க. நெல்லிக்காவை வந்து தினமும் எடுத்துக்கோங்க. நிறைய குடிச்சா சளி பிடிக்குதா, ஒரு 25 மில்லி தினமும் குடிச்சிட்டு வாங்க. முதல்ல கோபத்தை குறைங்க, நிஜத்துல வாழ ஆரம்பி. இந்த வியாதி இல்ல, எந்த வியாதியுமே வராது. வாகனம் இயக்கும் போது தலைக்கவசம் அணிந்துட்டு போறோம், அதனால எனக்கு ரொம்ப முடி கொட்டுது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, உண்மைதான், முடி கொட்டுறது உண்மைதான். ஏன் அப்படின்னா இதுதான் கெட்ட உஷ்ணம்னு சொல்றது. உடலுக்கு நல்ல உஷ்ணம் அதிகமா இருக்கும்போது முடி கொட்டாது. இப்ப முடி கொட்டுது, ஏன் கொட்டுது? தலைக்கவசம் அணிஞ்சிட்டு இருக்கறனால கெட்ட உஷ்ணம் அதிகமாகும் போது முடி கொட்டுது. நீங்க என்ன பண்ணுங்க, தினமும் வீட்டுக்கு மாலை போனதுக்கு அப்புறம் வெந்நீர்ல குளிச்சுட்டு பாருங்களேன். காலையிலயும் வெந்நீர், மாலையும் வெந்நீர், தலைக்கு குளிக்கணும்.